காட்டுமன்னார்குடி தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் போட்டியிடுவதாக விரும்பி காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் அறிவிப்பு செய்தேன். கடைசி நேரத்தில் நான் போட்டியிடாமல் விலகிக் கொண்டேன். அதற்கான காரணங்களை ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். கடைசியில் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் LEP ஜோதிமணி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அவர் காங்கிரஸ் கட்சி என்கிற பாரம்பரியம் கொண்டவராக இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிர்வுக்காக பாடுபட்ட தேசிய அளவில் அறியப்பட்ட பெரும் தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன். இளைய பெருமாள் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் போட்டியிடுவதாக இருந்த இடத்தில் அவருடைய அன்பு மகன் ஜோதிமணி அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன். எனவே இந்த தொகுதியில் நான் நிற்பதாகவே நீங்கள் கருதி கொள்ள வேண்டும், எனக்கு வாக்களிப்பதாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். ஏற்கனவே சிந்தனை செல்வன் அவர்கள் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திறம்பட செயலாற்றி இருக்கிறார். தொகுதியிலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி. அந்த பணிகளை, அவர் விட்டு சென்ற பணிகளை தொடருவதற்கு ஜோதிமணி அவர்களுக்கு உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு நன்றி கடனாகவும் அது அமையும். ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு சிறப்பு செய்வதாக அமையும். ஆகவே வாக்காளர் பொதுமக்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், வாக்குகளை சிதறவிடாமல் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தொடருவதற்கு அவருடைய வெற்றி மிகவும் இன்றியமையாதது. ஆகவே பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.